விருதுநகரில் சாலையோர தடுப்புச் சுவரில் மோதி கழிவுநீர் கால்வாயில் கார் கவிழ்ந்ததில் 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்து? பாலா, சங்கரங்கோவிலைச் சேர்ந்த 4 பேர் சொகுசு கார் ஒன்றில் மதுரையை நோக்கி விருதுநகர் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பெண்கள் மகளிர் கல்லூரி ஒன்று இருக்கிறது. அந்த கல்லூரி அருகே சாலையோர தடுப்பில், அதாவது அதிவேகமாக வந்த காரானது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பில் மோதி அந்த தடுப்பிற்கு அருகிலேயே, அதாவது நெடுஞ்சாலைக்கு அருகிலேயே சாலையோரத்தில் கழிவுநீர் கால்வாய் ஒன்று இருக்கிறது. அந்த கால்வாய்க்குள் கவிழ்ந்து விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் காரில் இருந்த 4 பேருமே அந்த கழிவுநீர் கால்வாய்க்குள் மூழ்கி இருக்கிறார்கள். அவர்களில் 3 பேரை தற்போது தீயணைப்பு துறையினர் துரிதமாக மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அந்த காரை ஓட்டி வந்த ஓட்டுநரை மீட்கக்கூடிய பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த மீட்பு பணியில் மிகவும் சற்று ஆழமாக இருப்பதன் காரணமாக காரின் அடிப்பகுதியில் அவர் சிக்கி இருப்பதால் அவரை மீட்பதில் கடுமையான சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். 3 பேருமே பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் மேலும் ஒருவரை மீட்கக்கூடிய பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த காரை இயக்கி வந்தவர் மது போதையில் இருந்தாரா என்பது குறித்தும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். நெடுஞ்சாலையில் வந்த காரானது சாலையோர தடுப்பில் மோதி அந்த அருகில் இருந்த கழிவுநீர் கால்வாயில் கவிழ்ந்த சம்பவம் என்பது இங்கு ஒரு பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்.